வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் மியூசிக் தெரப்பி அதை நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்திக்க முடியும், இசை என்னும்பொழுது அது முதல்ல எப்படி தெரப்பியாக பயன்படும், மருந்து எப்படி நம்மளுக்கு காது வழியாக போயிட்டு என்ன பயனெல்லாம் தரும், எப்படியெல்லாம் சுகவீனத்தை நேராக்கும், மனதளவில் அது எப்படி நம்மளை செம்மைப்படுத்தும், அப்படியெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான டாபிக் தான். இதில் நிறைய விஷயங்களை கேட்குறவங்களுக்கு என்னெல்லாம் சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு அவங்க கேட்டாதான் அவங்களுக்கு அதை நம்ம எடுத்து சொல்லலாம். பொதுவாக நம்மளே சொல்ல வரும்பொழுது சிலதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரிசம்ஷன்ஸில் தான் பேச முடிய வருது. அந்த ப்ரிசம்ஷன் சில நேரத்தில் போதுமானதாக இருக்கும், சிலப்போ இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு தோணும். அதனால் அன்லஸ் அதர்வைஸ் நம்மக்கிட்ட ஆடியன்ஸ்கிட்டேருந்து கொரீஸ் வந்தால் தான் அந்த கொரீஸ் அந்த கேள்விகளுக்கு ஏற்ப தகுந்த விடைகளை நம்ம தர முடியும். அப்போது கேள்விகள் கேட்க வேண்டியது அத்தியாவசியமாக இருக்குது. அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு நிறைய பேருக்கு நம்மளுக்கு எப்படி ஒரு அபிப்பிராயம் போகுதுன்னா, அவங்களே சொல்லிட்டோம், எதெல்லாம் இருக்குதோ அதை சொல்லிட்டோம், அது நமக்கு இருக்கான்னு பார்த்துக்கலான்னு. அதாவது தலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம விஷயங்களை எடுத்துக்க முடியும். நம்மளுக்கு எப்படி கிராஸ் பண்ணிக்க முடியுமோ அப்படி. அதனால் என்ன தேவையோ அதை கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் லூசிடாவோ இல்லை இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாவோ சொல்ல முடியும். அதனால் கண்டிப்பாக நேயர்களுக்கு ஒரு விண்ணப்பம் என்ன, அவங்க அவங்களோட குவெரிஸை கேட்கணும். எப்படி இது மியூசிக் பயனாகும், அதுக்கு என்னெல்லாம் அடிப்படையில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டால் தான் அதில் எங்கே அவங்க டசன்ட் நோ வாட் எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்லி நம்ம அதுலேருந்து என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு பதில் தெளிவாக சொல்லி கொடுக்க முடியும். இருந்தாலும் நம்ம முயற்சியில் வி ஆர் ப்ரிசூமிங் நேயர்களுக்கே எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு சொல்ல துவங்குறோம். அது எவ்வளோ தூரம் போகிறதுன்றதை பார்க்கலாம். இசைன்னு சொல்லும்பொழுது அது ஒரு ரேஷியோவில் கூட நம்மளால் கேட்க முடியும். அதாவது வெஸ்டர்ன் மியூசிக்கில் கூட இருக்கும் ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு சொல்ல பழக்கம் உண்டு. நம்மளுடைய இசை இருக்கே இந்திய இசை, அதில் கர்நாடிக் மியூசிக் சொல்கிறோம், மேலே என்ன வெஸ்டர்ன் மியூசிக் சொல்கிறோம், அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தானி மியூசிக்னு சொல்கிறோம். ஹிந்துஸ்தானத்தில் பாடக்கூடிய எல்லா சங்கீதமுமே இந்துஸ்தான மியூசிக் தான். ஆனால் இந்துஸ்தானி மியூசிக்கில் சில நேரத்தில் நோட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடக்கூடிய ராகங்கள் உண்டு. சிலவங்களுக்கு ஸ்ருதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடுவாங்க அப்படின்னு அது எல்லாருமே நம்மளோட ஸ்ருதி மாதா லயஃப் பிதா அப்படின்னு நம்ம சொல்கிற பழக்கம்தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டால், ஒரு ஹிந்தோட ராகம் இருக்குது அப்படின்னா அந்த இந்தோட ராகத்தோட ஆரோகண அவரோகணத்தில் அதில் வர ஷட்ஜத்தோடவும் நம்ம இதற்கு தம்பூராவோட மீட்டுற சட்ஜம் இருக்கே அது ரெண்டுத்தையும் லீனமாக நின்று பாடக்கூடிய ஒரு முறையிலையும் அந்த ராகத்தை பாடுவாங்க. அதுலேயே எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல நின்று அப்படியே சஸ்டைன்டு நோட்டு அதில் காட்டுவாங்க. சிலவங்க அந்த மத்தியம தரப்பு வாசிக்கும் பொழுது இல்லை பாடும்பொழுது அதில் வரும்போது அங்கே நின்று பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கேட்டால் தான் அதனோட சிறப்பு இருக்கும். இது ஒரு லைவ் ப்ரோக்ராமாக இருக்குதுன்னு வைங்க, நம்ம எல்லாருமே அதை நம்ம என்ன பண்ணலாம், சிறப்பாக என்ன பண்ணலாம், என்ஜாய் பண்ண முடியும் முதல்ல. அதுக்கப்புறம் அதில் நம்மளுக்கு ஒரு புலகாங்கிதமாக கிடைக்குமே அந்த பிளிஸ் எப்போவும் வாயில் இது மாதிரிலாம் பேசுகிறேன். இது எப்படி இருக்குன்னு தெரியுமா, ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு வஸ்துவை கண்ணெதிர்க்க காமிச்சிட்டு இது சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா அப்படி கேட்குற மாதிரி இருக்கு. ஒரு சாக்லேட்டில் பாதாம் போட்டு ஒரு சூப்பரான ஒரு கேக் பண்ணியிருக்கோம், அது எல்லாருக்குமே பிடிக்கும். சின்ன பசங்களாக இருந்தால் அப்படியே தட்டிலேருந்தே வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் பெரியவங்களாக இருந்தால் ஒரே ஒரு குட்டி பீஸ் தான் தருவியா, இன்னும் பெருசாக தர வேண்டியா அப்படின்ற மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. இல்லை தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், எல்லாருக்கும் எல்லாமே உண்டு அப்படின்னு சொன்னால் அது உண்டுன்னு சொல்லி காமிச்சுட்டு கொண்டு போயிட்டா அது எப்படி இருக்கும், இட் இஸ் அன் ஈட்டபிள் ஏர், ஒய் ஆர் யூ டேக்கிங் இட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம், எஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஈட்டபிள் ஒன்லி அப்படின்னு ஈட்டபிளை நம்ம எப்படி கண்ணால் காமிச்சிட்டு உள்ளே கொண்டு போய் மறுபடியும் அதனோட பாக்ஸ்லேயே போட்டு வச்சா எவ்வளோ ஒரு இப்படி எது சரியில்லை, இட் இஸ் குவைட் அன்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் இப்போ நம்ம ஒரு ராகத்தை பற்றி பேசி ராகம் இதெல்லாம் செய்யும் அதெல்லாம் செய்யும்னு இந்த ப்ரோக்ராமில் சொன்னால் அது எப்படி ப்ரூவ் பண்ணுறது, அதுபோல தான் இது. அதனால் இசையை மருந்து போல பயன்படுத்தணும். இசை நம்மளுக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் தரணும் அப்படின்னா அது நிச்சயமாக அது எல்லாமே ஒரு லைவ் செஷனாக தான் அதை நம்ம பார்க்க முடியும். இதில் முக்கியமான விஷயம், சாதாரணமாக இப்போ ஒரு இசை அப்படின்னு சொன்னால் அதனோட நுவன்சஸ், அதனோட இன்ட்ரிகேட் பிடி, அப்புறம் அதனோட ஏஸ்தட்டிக் சென்ஸ், அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், இசை நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அது சூப்பராக ரசிக்க முடியும். இசை நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, சாதாரண விஷயந்தான் அப்படின்னா அந்த நேரத்தில் அது என்ன பண்ணும், சிறப்பாக அதில் இருக்கிற
விஷயத்த நம்ம கேட்டுக்க முடியும். நம்மளுக்கு இசை தெரியாதுன்னாலும் அது இருக்குதே பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னுவாங்க. நம்மள அறியாமையே நம்மளோட அந்த ரிதம்க்கு நம்மளோட தலையை அசைக்கும், கால் வந்து தாளமோடும், கை வந்து அதை அப்படியே சரியா பண்ணும். ஏன்னா மனம் வந்து இம்மிடியட்டாக அந்த லீனத்தில் அதை எப்படி நம்ம உள்ள நுழைச்சிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும். இது நம்மளோட பிளானில் நடக்கிற விஷயம் இல்லை. நம்மளையும் அறியாமையே நம்மளுடைய மூளையில் கிடைக்கிற அந்த ரிதம் இருக்கே அதுக்கு அது சரியான துணையாக போகும். அதாவது நம்மளுக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னு சில இதெல்லாம் இருக்குது. அதாவது செரட்டோனின், டோபமைன், ஆக்சிடோசின், அட்ரினலின் அப்படின்னு நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குது. நம்மளோட மூளையோட சிறப்பான ஃபங்க்ஷனல் எபிலிட்டிக்கு அது கொஞ்சம் நல்ல பண்ணோம், அதுக்கு அது சப்போர்ட் பண்ணோம். கொஞ்சம் தான் சப்போர்ட் பண்ணுமா, இல்லை மொத்தமே அதுதான் பண்ணோம் அப்படின்னு. அப்பொழுது அதனுடைய குவாலிட்டி ஆஃப் நியூரல் டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கே, அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட குவாலிட்டி அது வந்து அந்த இசை வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணும். ஏற்கனவே எத்தனை % இருக்குதுன்னு நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம், செக்கில் பண்ண வேண்டாம், அதுக்கு எந்த டெஸ்ட்டும் தேவையில்லை. நம்ம எவ்வளோ ஸ்லக்கிஷாக இருந்தாலும் சில ராகங்களை கேட்கும்பொழுது அது என்ன பண்ணும்னா அந்த டோபமைன் லெவலை அதிகப்படுத்தும், இல்லாட்டி போனால் ஆக்சிடோசின் லெவலை அதிகப்படுத்தும். ஆக்சிடோசின் லெவல் இதை பற்றி நம்ம சில பதிவுகளுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஆக்சிடோசின் லெவல் நம்மளுக்கு அதிகமாக இருக்குன்னு சொன்னால் நம்மளோட மனதில் இருக்கிற குறைபாடுகள் ஏதோ ஒன்று இழுபறியாக இருக்குது, சில சமயம் எதையான ஒரு தவறாக ஒரு கனோட்டேஷன்ஸில் ஒரு அதை யோசித்து அது வந்து தவறாக தான் முடியும்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டிருக்கிறோம். சிலவங்களுக்கு ஒரு சொகவீனம் இல்லை, அவங்க சொகவீனாக இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சொகவீனமாக இருந்தால் அவங்களை எப்படி மேலுக்கு கொண்டு வருது, ஹவு வி கேன் மேக் டு ரொட்டீன் டூ ஹர் ரொட்டீன் ஆஸ் அ நார்மல் அப்படிலாம் நம்ம யோசிப்போன்னு வைங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு விஷயத்தில் சொல்யூஷன் தெரியலன்னா த மைண்ட் கோஸ் டவுன். நம்மளோட ஸ்பிரிட் வந்து என்ன பண்ணோம், நம்மளோட புத்துணர்ச்சி இருக்கே ஊக்கம் அது கொஞ்சம் இறங்கும் கீழே. அந்த மாதிரி நேரத்தில் கீழே இறங்கிடுதுன்னா நம்ம எப்படி மேலுக்கு வருதுன்னு தெரியாமல் அப்படியே அதே ஸ்பாட்டில் இருப்போம்னு சொன்னால் அந்த மாதிரி நேரத்தில் இசை வந்து ஒரு சரியான தூக்கி உயர் தூக்கி மட்டும் இல்லை, ஊக்கத்தை மேலே வளர்த்து இது நம்ம யோசிக்கிற முறையே தவறு அப்படின்னு நம்மளுக்கு காட்டித்தரும். அப்படி எப்படி காட்டித்தரும், இந்த ஆக்சிடோசின் லெவல் ரைஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் பாசிபிள். இதான் யோசிக்காமல் யோசிச்சுட்டு இருக்கேன், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, தெர் இஸ் நோ சச் திங் அட் ஆல் அப்படின்னு. அந்த மாதிரி வரும்போது நிச்சயமாக நம்மளோட மைண்ட் செட், சில பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னோம் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம், பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தால் தான் நம்மளோட லைஃப்பில் மேலுக்கு வர முடியும்னு சொன்னால் இங்கேயும் அந்த மைண்ட் செட் பிளேஸ் எ வெரி வைட்டல் ரோல். ஏன்னா நம்ம பண்ணுற ஒரு மிஸ்டேக்கு, நம்ம பண்ணுற ஒரு தவறான யோசனை நம்மளோட என்ன பண்ணிடுறது, எதையும் செய்ய முடியாத போகிறது. அதனால் மிஸ்டேக்குன்னு சொன்னால் பி வாட் எவர் யூ ஆர் ஹேவிங், பி தேங்க்ஃபுல் டு த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், பி தேங்க்ஃபுல் டு தி ஒம்னிபர்சன்ட், என்ன இருக்கோம்னு சொல்லிட்டு அப்புறம் எதெல்லாம் நம்மளை எடுக்க முடியுமோ அந்த ஆல்மைட்டி கிட்ட நம்ம இதை நம்மளோட குறைகளை சொன்னால் அங்கேயே கூட நேரம் ஆகும். ஏன்னா நம்ம பேசுறது எல்லாமே, இப்போ நம்ம பேசுறது நம்ம நினைக்கிறோம் இந்த ரெக்கார்டிங்காக பேசுகிறோம்னு, இந்த ரெக்கார்டிங்க்கு பேசுறதுக்கு முன்னாடியே பேசும்பொழுதே அது ஆல்மைட்டிக்கு தெரியும், ஆல்மைட்டிக்கு காது கேட்கும் அப்படின்னு சொன்னால் அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இசை எப்பொழுதும் ஒரு புத்துணர்வு தரக்கூடிய ஒரு விதத்தில் அது அமையும். எப்படி வாசிக்கணும் என்றது மட்டும்தான் என்ன இருக்கும், அது நம்ம பொதுவாக சில ஸ்பிரிட்டெல்லாம் அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு நிச்சயமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், இசையை ஒரு மருந்து போலவே பயன்படுத்த முடியும். அது ஒரு தெரப்பியூட்டிக் மீடியம்னு சொல்லி இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம்னு சொல்கிறேன். இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.